நமஸ்தே. பொதுவா அன்பு அப்படிங்கிறாங்க, பக்தி அப்படிங்கிறாங்க, காதல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வேற வேறையாங்க? வேற வேற அர்த்தமா? இல்ல ஒண்ணா? அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, இவை அனைத்தும் ஒன்றுதாங்க. பெயர்கள் தான் வேறு வேறு. சரி. இப்ப ஒரு எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஒரு நிகழ்வு பிடிச்சிருக்கு. ஒரு நபர பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா ஒரு பிடித்தம். எனக்கு ஏன் பிடிக்குதுன்னு காரணம் தெரியல. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அதாவது எனக்கு ஒரு நபர பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அவரு எனக்கு இத செஞ்சாரு. அதனால எனக்கு அவர பிடிச்சிருக்கு. இல்ல. நான் உனக்கு இத செஞ்சேன். நீ திரும்ப எனக்கு என்ன செய்வ? அதனால எனக்கு பிடித்தம் வருது அப்படின்னு சொன்னா, அதுவும் இல்ல. இது அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஒரு மலர் இருக்கு, ஒரு அருவி இருக்கு, ஒரு நிகழ்வு இருக்கு, ஒரு வண்ணம், கலர் இருக்கு. அது எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். சோ இந்த பிடித்தம் ஒவ்வொரு நபருக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது. இந்த பிடித்தம் அப்படிங்கிறத ஒரு நேசிப்பு, ஒரு அன்பு, கலப்படமற்ற ஒரு தூய்மையான ஒரு அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாதது, முக்கியமானது. அடிக்கோடிட்டுக்கோங்க, எதிர்பார்ப்பு இல்லாதது. சோ அது மாதிரியான ஒரு அந்த விஷயம் பிடித்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு தாய்க்கு தன் குழந்தைகள் மேல வைக்கிற அந்த பிடித்தம் தாய்மை அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே பிடித்தம் அப்படிங்கிற விஷயத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது வைக்கும் பொழுது அதை சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிடித்தம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நண்பன் மேல வைக்கும்போது நட்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பிடித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆண் ஒரு பெண் மீதோ அல்லது ஒரு பெண் ஆண் மீதோ வைத்தால் அதை காதல் அப்படின்னு சொல்றோம். இதே பிடித்தம் கடவுள் மீது வைத்தால் அதை பக்தி அப்படின்னு சொல்றாங்க.